பண்ணுற டிஃபன். ஆமாம், தீபாவளி அன்றைக்கி காத்தால எப்பயுமே இந்த பண்ணுறதான் பழக்கம். என்னென்னா ஒக்காரை ஃபஸ்ட்டு க்ளோஸாக காமிங்க. இந்த ஒக்காரை வந்து பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும். எப்படின்னா இப்போ பைத்தம்பருப்பு 1 கப்புனா 1 கைப்பிடி இல்லை ஒரு 1/4 கப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ பைத்தம்பருப்பு 1 கப்பு, 1/4 கப்பு வந்து கடலப்பருப்பு, 1/4 கப்பு வெல்லம். நான் இப்போ வந்து 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், 2 அழாக்கு எடுத்துட்டுருக்கேன் பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து. அதனால் 2 அழாக்கு வந்து வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் என்ன கணக்கு 1க்கு 1/4 கப்பு வெல்லம். ஸோ இது வந்து இது பண்ண போகிற உட்கார ஸ்வீட்டு. அப்புறம் பஜ்ஜி வந்து பஜ்ஜி கடல மாவும் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாப்பொடி உப்பு. இது வந்து பரங்கிக்காய் இளங்கொட்டை இருந்தது இல்லையா, இளங்கொட்டை பரங்கிக்காயும் இந்த மிளகா பஜ்ஜி இருக்கு இல்லையா, இது 2 சேர்த்து போட்டு பஜ்ஜி. பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு வேர்க்கடலை சட்னி. இது வெள்ளையப்பம். நம்ம மாவாட்டி ஊற வச்சது காமிச்சோம் இல்லையா, அது நல்லா தனித்தனியாக அரைச்சிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். அதுக்கு வந்து இந்த போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை போட்டு பார்க்கணும். இது வெள்ளையப்பம். அப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி மாவு இட்லி. அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து சாம்பார். ஆக்சுவலி அமாவாசை அன்னைக்கு பண்ணிக்கலாம், அப்படி ரெகுலர் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னுவா. பண்ணிவிட்டு அதை குழந்தைகள் சாப்பிட, நீங்கள் சாப்பிட்டா கூட பசங்க சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு வந்து இந்த பரங்கிக்காய் அவரைக்காய் குடமிளகாய் போட்டு சாம்பார் குழந்தைகளுக்கு. உங்களுக்கு வந்து ரெகுலர் சாம்பார், இட்லி, வெள்ளையப்பம், தேங்காய் வேர்க்கடலை போட்டு சட்னி, பஜ்ஜி மிளகா, இது வந்து இளங்கொட்டை பஜ்ஜி, இது கடலமாவு பஜ்ஜிக்கு, இது வந்து ஒக்காரைக்கு பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும். ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒக்காரைக்கு இந்த இருக்குது இல்லையா, இது நல்லா ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு வேக வைக்கணும். இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ குழம்புக்கு வந்து காயை போடுறேன். ஓகே, அது வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கிறேன். இது அரைச்சிட்டு இந்தமாதிரி இட்லி தட்டில் அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். அதேமாதிரி இதையும் போட்டிருக்கேன், போட்டுட்டு மூடிடுறேன் வேகட்டும். அது வெந்துன்னு இருக்கட்டும். நடுவில் இந்த தேங்காய் சட்னி அரைச்சிலாம் அரைச்சிட்டுருக்கேன். தேங்காய், கொஞ்சோண்டு புளி, பொட்டுக்கலுக்கு பதிலாக வேர்க்கடலை போட்டுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி போட்டுருக்கேன், இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்றா அரைச்சிட்டு கடுகு அரைச்சிடுவேன். இப்போ இட்லி மாதிரி வாத்தினேன் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டிருக்கேன். அது என்ன ஆறணும், ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். ஆமாம், இதுதான் இது உட்காரதான் உட்கார எனக்கு மண்பணம் ஆகிடுது. சரி, இது வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கடுகு தாளிச்சு கொட்டியாச்சு. ஓகே, இது வந்து இதுக்கு இட்லிக்கும் வெள்ளையப்பத்துக்கும் சட்னி. ஆமாம், இப்போ வந்து இட்லி விட்டுருக்கேன் போதில். ஓகே, இட்லி ஆகிடுச்சு. அதுமாதிரி சாம்பாரும் இங்கே பாருங்கள், இங்கே ஆயிடுச்சு சாம்பார். இட்லி. ஆமாம், சாம்பார் இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து பண்டிகைன்றனால கொஞ்சம் துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு 2 சேர்த்து போட்டுனேன் சாம்பாருக்கு. அதுமாதிரி வந்து சாம்பார் பொடி வந்து மிஷினில் அரைச்சதாக இருந்தால் போடக்கூடாது, ஆற்றுல வந்து அரைச்சதாக இருந்தால் பரவாயில்ல, மிக்சி கிரைண்டரில் மிக்சியில். அப்படி இல்லைன்னா வறுத்துட்டு கொத்தமல்லி தனியாக இருந்து அரைச்சிட்டு பண்ணலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன், சாம்பார் ஆகிடுது இல்லையா. அதை நான் நனைகிற அளவுக்கு 1/2 கிளாஸ் ஜலம் விட்டு அப்படி அது நல்லா தக்காளி பாக்கு வரணும். அது ஆயிட்டு கொட்டும், சின்ன சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இது பண்ணியிருந்தேன் பாருங்கள், கட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரியுமா, எனக்கு பார்த்தா வெள்ளைக்கட்டிப்பாக இருக்குது. வெள்ளைக்கட்டி வந்து அந்த பைத்தம்பருப்பில் வெயிட்டில் வச்சதில்ல, வெயிட்டில் வச்சது அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கிறேன் பாருங்க. அப்படி மிக்சியில் போட்டு அடிக்கணும், பொடி பொடியாக ஆகும், அதை ஊற்றுன்னு இருக்கோம் இல்லையா. ஆமாம், நல்லா ஊற்றுல வச்சு மிக்சியில் போட்டு நம்ம 6 உடனே போட்டு மிக்சியில் இப்படி ஆகிடும். நம்ம நார்மல் டேவாக இருந்தால் நம்ம தேங்காய் போடுவோம். இப்போ வந்து இந்த தீபாவளி போது இவ்வளோ செலவாகாது, அப்படி சப்போஸ் 2 நாள் வச்சுக்கணும் அப்படின்னால நம்ம வந்து தேங்காய் போடல இன்றைக்கி. வெறும் இந்த இது பார்த்துட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து இது நார்மல் டேஸ் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் உடனே யூஸ் பண்ணி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணணும். இது வந்து கை கொஞ்சம் மிக்சியில் போடும்போது கூட கை படாமல் கொஞ்சம் ஸ்பூனால் எடுத்து போட்டு பண்ணிட்டோம்னா ஒரு இது கூட 1 வாரம் இருக்கும். அப்படியா? ஆமாம், நான் நினைக்கிறேன் தீபாவளி அன்னைக்கு இந்த உட்கார கேசரி எல்லாம் பண்ணுறது வந்து பிஸியாக இருந்தால் கூட தப்பாகாது, எப்படி இருந்தாலும் பண்ணிடலாம் இல்லை, பருப்புக்காக. இப்போ இதில் வந்து உருட்டுற பதம் வரணும். இந்த உருட்டுற பதம் வந்துடுச்சுன்னா பொருள்னு அர்த்தம். நான் வரல கரையிறது வரட்டும். வெள்ளையாக இருக்கிறனால உட்காரைக்கு வந்து இது கம்பி ஒரு கம்பி பதம் தானே. ஆமாம் ஆமாம், இல்லை அவருக்கு சமையல் தெரியும்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறாரு. தெரியும், அதான் கற்றுன்னு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியாது சொல்லுங்க, எல்லாம் தெரியும்.
எடுத்து இங்கே வந்து இப்போ அப்படியே அதில் விட்டுறேன் நான். அந்த பதம் வந்து காமிக்கவே இல்லையே. அதான் வந்து உருட்டுற பதம் கொஞ்சம் ரொம்ப இது காமிக்கிறாங்க. உருட்டுற பதம் வரணுமா? இதை காமிக்கிறாங்க இருக்குல்ல, இப்படி விட்டுறோம் இல்லையா? ஆமாம். விடும்போது அடியில் இருக்குல்ல, அதை எடுக்க வரணும். எடுக்க வந்ததுன்னா வந்து அர்த்தம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு இதான் இப்படி வருதா? இதுதான் தக்காளி பதம் போல. தக்காளி பதம் இன்னும் கொஞ்சம் ஆகும். இது தக்காளி பதத்துக்கு முன்னாடி பதம். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா ரொம்ப முத்தி போனால் தான் என்ன ஆகும்னா அது நல்லா இருக்காது. அப்படி ரொம்ப இது அது கொச கொசன்னு இருக்கிற மாதிரி தோணித்துனா கூட அடுப்பில் நெய்யை வச்சுட்டு ஒரு கிண்டிட்டா நல்லா உதிரி உதிரி ஆகிடும். இது உக்காரையா உட்கார தான் சொல்லுவேன். உக்காரையா அதெல்லாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பருப்பு புட்டு. அப்படியா? அது யார் சொல்லுவா? அப்படி அது எப்படி யார் சொல்லுவா? நிறைய இடத்துல நிறைய ஆங்கிளில் வந்து பருப்பு புட்டுன்னு சொல்லுவாள். உட்காரங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் சொல்லுவாள். இன் ஜென்ரல் வந்து பருப்பு புட்டுன்னா எல்லாருக்கும் தெரியும். இங்கே இது முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு அப்புறம் கலக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு முந்திரி பருப்பு நெய்யில் இதை வச்சுக்காம நெய் அவ்வளோ நெய் நல்லா விட்டால் நிறைய நல்லாயிருக்கும். போகிற நெய் ரொம்ப இழுத்துக்காது. இது அப்படியே போட்டு பண்ண வேண்டியது. உட்காரு. ஆமாம். 6 பருப்பு போட்டு. 6 பருப்பா? 6 அல்லது ஆர்ஜி ஸ்ரீ. ஓ 6 போடுங்க பருப்பு புட்டு. ஓ அப்படியா? சரி சரி. புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களா? எங்கள் ஊரில் நாங்கள் பருப்பு புட்டு தான், மதுரையில் நம்ம பருப்பு புட்டு தான். அப்படியா? ஆமாம் கரெக்ட். என்ன புட்டு? பருப்பு புட்டு. ஆயிடுத்து. சூப்பர். வெள்ளையப்பத்துக்கு வந்து பச்சரிசி 4 டம்ளர், 4 அழாக்கு இல்லை 4 கிளாஸ், எதில் நான் பச்சரிசி எடுத்துக்கோ 4 எடுத்துக்கிறோமோ அதில் வந்து 1 வந்து உளுந்து. ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக ஊற வச்சுருக்கோம். 5 hours ஊறணும். அரிசி ஒரு 5 hours ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக தனித்தனியாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன், அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. ஓகே. என்னென்ன பண்ண போகிறேங்க கேட்கலையா நீங்கள்? தீபாவளி தெரியும் எனக்கு. இட்லி, வெள்ளையப்பம், பஜ்ஜி, ஒக்காரை இல்லையா? ஆமாம். இது மட்டும்தான் அரைச்சிக்கணும். இட்லி மாவு அரைச்சது இருக்கு. ஏதோ படத்தில் வரும் பர்த்டேக்கு சஸ்பென்ஸ் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ரெகுலராக எப்போவுமே பண்ணுறதா அது. ஆனால் சஸ்பென்ஸ் இன்றைக்கின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அது ரெகுலராக அது எப்போயும் எல்லாம் வருஷம் பண்ணுறதா. அதே மாதிரி இது வருஷம் பண்ணுறதா. இட்லி, வெள்ளையப்பம், பஜ்ஜி, ஒக்காரை. கரெக்டா? என்ன ஜேஸ்ட் எனக்கு தெரியாத ஜேஸ்ட். வெள்ளையப்பத்துக்கு ஆமாம் 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சிடணும். நல்லா 5 மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை. ஒரு இதை அரைச்சிட்டு தனித்தனியாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்துட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போடணும். வேறு ஒன்றும் வேண்டாம். போட்டு அப்படி நல்லா கலக்கிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். மிளகுலாம் தேவையில்லை? மிளகுலாம் வேண்டாம். காரத்துக்கு தான் பச்சை மிளகாய், இஞ்சி. ஆமாம். எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வெள்ளையப்பத்தை விட்டுட்டு அப்புறம் பஜ்ஜி போடுறது. பஜ்ஜி கொஞ்சம் சூடாக இருந்தால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம ஆல்ரெடி ஆவணி ஆவட்டத்துக்கு காமிச்சிருக்கோம். நம்ம இடத்துல எல்லாமே வந்து ஜென்ரலாக தீபாவளிக்கும் ஆவணி ஆவட்டத்துக்கும் வெள்ளையப்பம் பண்ணிடுவோம். வெள்ளையப்பம் வெள்ளையப்பம் தான் மெயினாக சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுது. சர்ப்ரைஸ் வேற என்ன பண்டிகை அதாவது என்னென்ன பண்ணாலும் அதுதான் பண்ண முடியும். நீ வேணா கேட்டு சொல்லு, வேற ஏதாவது பண்ணித்தரேன். கரெக்டாக 4 கொண்டு தான் போடணும். ரொம்ப கம்மியாக ஜாஸ்தியாக போட்டோன்னா உள்ள ஓட்ட பேர் அதெல்லாம் வந்துடும். வெள்ளையப்பம் எடுத்துடுறேன். நல்லா வரும். நீ சொல்ல மாதிரி சர்ப்ரைஸ் டிஃபன் கரெக்டாக வரணும் இல்லையா? எத்தனை இப்போ எல்லாத்துக்கும் இப்போ தானே பண்ணுறோம் நம்ம. அதனால் அடுப்பு சின்னதாக்கிறேன். பஜ்ஜிக்கு பண்ணி இந்த கடல மாவு வந்து 3 கை போட்டுருக்கேன். 1 கை வந்து அரிசி மாவு. அப்புறம் வந்து இது அதுக்கு ஏற்ற அளவுக்கு காரம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஜல விட்டு நல்லா கரைச்சிக்கிறேன்.
நல்லா நன்னா ஓகே. இந்த பதத்துக்கு எடுத்துன்னு பாருங்க. இப்போ வந்து இது 2 வச்சுருக்கேன். இந்த பரங்கிக்காய் கல்யாண பிரச்சனை சொன்னோம்ல, அது எலசாக இருக்குது, அதுவும் இளங்கொட்டை, அதுவும் மிளகா பச்சை. இது வந்து காரமே இருக்காது. இந்த மிளகா வந்து காரம் இருக்காது. மிளகா பச்சை ஆக்சுவலாக இப்போ என்ன இன்றைக்கி வந்து வாழைக்காய் வந்து சமையல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வாழைக்காய் எடுத்துக்கல. அமாவாசையாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கும் எடுத்துக்கல. என்னென்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது ஒன்று போட்டுக்கலாம். ஆமாம், தீபாவளி அன்னைக்கு காத்தால் பண்ணுற டிஃபன் ரெடி. ஒக்காரை, வெள்ளையப்பம், பஜ்ஜி, இட்லி, சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி வேர்க்கடலை போட்டு. சூப்பராக இருக்கும். ஆமாம், டேஸ்ட் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே.